ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நற்பலனையும் ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம். முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் யார்? பக்தியின் மூலம் சக்தி, சக்தியின் மூலம் சாதனை என்று இறை பக்தியோடு வாழக்கூடியவர். சர்வ சாதாரணமாக மகான்களுடைய தரிசனம், சித்தர்களுடைய தரிசனம் மற்றும் பெரியவர்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடியவர்கள். நுணுக்கமான நுண்ணறிவால் பெரிய பதவிகளை அடக்கத்துடன் இவர்கள் செய்து முடித்து மக்களுக்கு அதிகபட்ச நன்மையை செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட தனுசு ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? மூலம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். இந்த ஜூலை மாதத்திலே பல வகையிலே நன்மை உண்டாகும். இழுபறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாய் நடந்து முடியும். பண வரத்து அதிகரிக்கும். தெளிவான முடிவை எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அரசாங்க தொடர்பான விவகாரங்கள் சாதகமான போக்கு காணப்படும். கடினமான வேலையை கூட சுலபமாய் செய்து முடிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். கடினமான முயற்சிகள் கூட எளிமையாய் செய்ய முடியும். பண தட்டுப்பாடு நீங்கும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு சக ஊழியருடன் இருந்த கருத்து வேற்றுமை குறையும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்திலே கவனம் தேவை. அடுத்தவர் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடன் கனிவாக நடந்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும். கௌரவம் உயரும். மற்றவர்களின் நன்மதிப்பு உண்டாகும். கலைத்துறையினருக்கு விருப்பங்கள் கைகூடும். அக்கம் பக்கத்தினுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். மன மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். நண்பர்கள் மத்தியிலே மதிப்பு கூடும். அரசியல் துறையினருக்கு எந்த ஒரு விஷயத்தில் வேக காட்டினார் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி ஆலோசித்து முடிவு எடுப்பது அவசியமாகும். காரிய அனுகூலம் உண்டாகும். காரிய தடை தாமதம் ஏற்படும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும். மாணவருக்கு கல்வியிலே இருந்த தடை விலகி முன்னேற்றத்தை காண்பீர்கள். மற்றவுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீக்கும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள், தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஜூலை மாதம் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீர்கள். இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. வழக்கத்தை விட செலவு கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் போது மிகவும் நிதானமாய் பேசுவது நன்மையை தரும். எதிர்பார்த்த பலன் தாமதப்படும். புதிய ஆர்டர் கிடைக்க அலைய வேண்டியது. பூராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள், தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவை சந்திப்பார். வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் ஏற்படும் வாக்குவாதங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தினுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் உங்களது பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது.
முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. செலவு கூடும், முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும், வீண் அலைச்சல் உண்டாகும், சக ஊழியரும் கவனமாய் பேசுவது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? முருகனை வணங்கி வர கஷ்டங்கள் தீரும், வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 15, 16. அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை 9, 10 ஆகும். இப்பொழுது யாருக்கெல்லாம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ மற்றும் உங்களுடைய ராசி சக்கரம் தேவை என்றாலும் எஞ்சோதிட ரீதியாக விளக்கம் பெற வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது எந்த நேரத்தில் திருமணம் அமையும், எந்த காலகட்டத்தில் வேலை அமையும் என்பதை எல்லாம், ஒரு நாளின் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய புதிய வெப்சைட்டாக இருக்கின்ற www.sreekumarastro.in என்ற தளத்திற்கு சென்று அந்த வெப்சைட்டை நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.